ஈரான் யூஎஸ் போரோட உங்கள் போர் அக்க போராக இருக்குடா. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டி வைட்ஸ். நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கு அது ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. முந்தா நேற்று நைட்டில் இருந்து ரொம்ப அது ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் நேற்றெல்லாம் ரொம்ப அப்படியே மூட் அவுட்டாக கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். பட் இதை பற்றி பேசணும் சொல்லிட்டு கடைசியாக இதை பற்றி பேசி தான் ஆகணுன்ட்டுன்னு என்னையும் பேச வைக்கிறீங்கடா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜனநாயகன் லீக் பற்றி தான் பேச போகிறேன். நான் ஒன்று சொல்கிறேன். பேசிக்லி ஒரு பொலிட்டிக்ஸ்க்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கும் வித்தியாசம் தெரியாத ஆளுலாம் ஒரு லீடர்ஷிப் இடத்துல இருக்காங்க. வாவ், இது ஒரு மாதிரியா வியர்டாக இருக்குல்ல. பிகாஸ் ஏன்னா இப்போ நான் முழுக்க ஒரு சினிமா லவ்வராக தான் இதை பற்றி பேச போகிறேன். நான் தளபதி ரசிகையாவோ டிவிக்கு சப்போர்ட் பண்ணியோ நான் இங்கே உட்காரல. நான் ஒரு 100% மூவி லவ்வராக உட்காந்து பேசுகிறேன். பிகாஸ் நான் பேசுகிறது தளபதிக்காக மட்டும் கிடையாது. இதில் இன்வால்வ் ஆன ஆல் க்ரூ மெம்பர்ஸ், எஸ்பெஷலி எனக்கு ஹெச் வினோத்தை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மனுஷன் இங்கே மலேசியாவுக்கு வந்தப்போ ஆடியோ லான்ச்சில் பேசினது ரொம்ப பேசலை, கொஞ்சம் வார்த்தைகள் தான் பேசினார். ஆனால் அந்த வார்த்தையில் அவரோட உழைப்பு, அவரோட கஷ்டம், அவரோட அந்த உண்மையான விஷயம் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு இப்போ சென்சாரில் பிரச்சனைன்னு சொன்னீங்க, சரி. அப்புறம் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது சொன்னீங்க, சரி. ஸ்கூலில் காலேஜ் ஈவெண்ட்ஸில் அவர் தளபதி பாட்டு போட்டு ஆடக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி. இப்போ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. எதுக்கு இப்போ இதை லீக் பண்ணணும்? எதுக்கு இந்த டைமில் இதெல்லாம் பண்ணணும்? உங்களுக்கு யோசிக்கிறீங்களா இல்லையா? 23 அங்கே எலெக்ஷன் நடக்குது. இந்த டைமில் வித்தியாசமாக ஒன்று பண்ணுறேன், புதுமையாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கெல்லாம் மசிஞ்சு போகிற ஆள் தளபதி கிடையாது. அண்ட் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, ஒரு மூவி லவ்வராக எவ்வளோ டெக்னீஷியனோட உழைப்பு மேலே நீங்கள் கையை வச்சுருக்கீங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க தளபதியை டார்கெட் பண்ணி செய்கிறோம், அவர் வெக்ஸ் ஆகிடுவார், அவர் உடஞ்சிருவார், இவரால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எல்லாம் இவரை மோக் பண்ணுவாருன்னு தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் கிடையாது. எல்லாரும் அவங்க போட்ட உழைப்பு போயிருச்சேன்னு வருத்தமாக எனக்கு ஹெச் வினோத்தோட இன்ஸ்டா ஸ்டாரி பார்த்தோன்னே ரொம்ப கவலையாக போச்சு. இந்த மனுஷன் ஏன்னா ஒரு விஷயத்தையும் பார்த்து ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி செய்யக்குள்ள இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு அவர் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் வைக்கிறப்போ யோசிச்சு தான் செஞ்சுருப்பார். நம்ம தளபதி படம் செய்கிறோம், கண்டிப்பாக இது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணி வந்த அந்த மனுஷனையும் இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. இப்போ தளபதிக்கு வரேன். நீங்களாம் நினச்சோன்னே அவர் போய் ரூம் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுவாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் லீக் பண்ணிட்டீங்க. அவரோட வேலையை செய்யணும்னு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு மன வலி, மன வேதனை எல்லாமே இருக்கும் தான், இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அவரை கீழே இறக்கணும், அவரை கஷ்டப்படுத்தணும், அவருக்கு மிகப்பெரிய வேதனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்களோட தரத்தை தான் நீங்கள் குறைச்சிக்கிறீங்களே தவிர அவர் எங்களுக்கு உயர்ந்து தான் போய்கிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் நடக்கக்குள்ள கூட அவர் இந்த ரோட் ஷோ போய்கிட்டு இருக்காரு இல்லையா? அந்த ரோட் ஷோவில் பார்க்குறோம், சைக்கிளில் அந்த மனுஷன் போய்கிட்டு இருக்காரு ஹாப்பியாக. எனக்கு தெரியலடா, நீங்களாம் என்ன தான் பண்ணுறீங்க, என்ன சரி. நான் ஒன்று கேட்குறேன், இது ஒரு சினிமா லவ்வராக பேசலாம், முழுக்க சினிமா மேலே ஒரு பைத்தியமாக இருக்கிற ஒரு கேர்ளாக பேசலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ தளபதிக்கு சப்போர்ட் பண்ண டிவிகே கேர்ளாக நான் பேசுகிறேன்.
அந்த ஒன்று கத்திக்கிட்டு இருந்துச்சே, வாங்கினே 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 அப்படின்ட்டுன்னு. ஏ பைத்தியம், நீலாம் யாரு? உன்னை கேட்குறேன், எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்ட்டுன்னு. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இதெல்லாம் நினச்சா. இதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது பேசுகிறதுக்கு? இதெல்லாம் நான் வீடியோ செஞ்சு போடலாம், பேசலாம் நான் நினைக்கக்குள்ள எனக்கு வந்துட்டு வேணாம், நம்ம வந்துட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. இது அதாவது என்னென்னா, எதுக்கு பேசி நம்ம ஒரு ஃபாலோவர்ஸோ லைக்ஸோ தேடணும்னு இல்லை. எனக்கு என்னென்னா, இப்போ நான் பேசுனது இவ்வளோ நாள் நான் பேசலை. இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா, ஒரு மூவி லவராக பேசுகிறேன், தளபதியோட மூவி ரசிகையாக நான் பேசுகிறேன். நீங்களாம் இப்படிலாம் பண்ணிட்டா நீங்கள் ஜெயிச்சிட்டோம், அவர் மனசு கவலைப்பட்டுருவார், அவரால் அடுத்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. தளபதியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். தளபதின்னு பேர் வச்சுக்கிறதுல ஒரு தகுதி வேணும். எல்லாரும் தளபதியாலாம் ஆயிட முடியாது. ஒரு ஆள் எடுத்தோடனே தளபதி ஆகலை, இளைய தளபதியாக இருந்து அப்புறம் தான் தளபதியாக வந்திருக்காரு. எவ்வளையோ விஷயங்கள் இருக்கு செய்ய. பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, பொண்ணுங்களை ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குடிச்சிக்கிட்டு கூத்தாடுறானுங்க. நீங்கள் சீர்திருத்தப்படுறதுக்கான நிறைய விஷயங்கள், உங்களுக்கு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே நிறையவே இருக்குது. அதில் உங்கள் ஃபோக்கஸ் இல்லை. இவரை இப்படி கீழே தள்ளணும், இவரை கஷ்டப்படுத்தணும், இவரை நம்ம கலங்க வைக்கணும். அந்த மனுஷன் கலங்காமல் இருக்க நாங்கள்லாம் இருக்கோம். எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு இப்போ கூட என்ன வருத்தமாக இருக்குன்னா, நான் இங்கே இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. என்னால் பேச மட்டும்தான் முடியுதே தவிர என்னால் வந்துட்டு வேறு எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அதை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் மேலே எவ்வளோ அவதூறுகளை வேணால் நீங்கள் பரப்புங்க, அவரை கவலைப்பட வைக்கணும்னு நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் செய்யுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், வெற்றி ஒரு ஆளுக்கு தான். அது அந்த கடவுளுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு அந்த வெற்றி போய் சேரும் அப்படின்னு. நீங்கள் சினிமாவை ஒரு ஜானர், பொலிட்டிக் ஒரு ஜானர்னு பாருங்கள். சினிமாவையும் பொலிட்டிக்கையும் ஒன்றா வச்சு பார்க்காதீங்க, ஓகேவா? ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் நீங்கள்லாம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற வரைக்கும் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட். இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அத்தனை பேரோட உழைப்பு, அதில் எவ்வளோ டெக்னீஷியன் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. வினோத் எப்படி உழைச்சிருப்பார் இந்த ஒரு விஷயம் வெளியாகிறதுக்காக. ஒரு படமும் வெளியாக்கக்குள்ள ஒரு டைரக்டர்ஸ்க்கு ஒரு தடவையும் அவங்க வந்துட்டு லேபர் வார்டுக்கு போயிட்டு வர மாதிரி, ஒரு பேபியை பெற்றுட்டு வர மாதிரி ஒரு படமும் வெளியாக்குறது. ஆனால் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு சென்சார் இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூன்னு பண்ணிவிட்டு ஆளை வச்சு நீங்கள் பாட்டுக்கு லிங்கை வெளியாக்கிட்டீங்க. இப்போ ஒருத்தனா ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. உண்மையாகவே போராடணும், சண்டை போட்டு இந்த விஷயத்தில் ஜெயிக்கணும்னா இங்கே யூஸ் பண்ணி வேலை செய்யுங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சு ஜெயிக்கணும்லாம் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றி கிடச்சிடும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் எவ்வளோ பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க, என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வளர்ந்துருக்கோம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம், இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கோம், கொஞ்சம் மெச்சோர்டாக நடந்துப்போமே. எதுக்கு வந்துட்டு கேவலமாக நடந்துக்கணும்? எனக்கு வந்துட்டு சீரியஸ்லி சொல்கிறேன், அண்ணனை பார்க்க முடியல. ஒரு பிரச்சாரத்துக்கும் போகிறாரு, கூட்டங்களை பார்த்து கண் கலங்குறாரு. ஒரு வீடியோலாம் பார்த்தேன், அந்த ஸ்ப்ரைட் பாத்தியை பிடிக்கிறது, அப்புறம் டெடி பேர் தூக்கிட்டு போகிறது, அந்த கண்ணாடி போட்டது, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மனுஷனை இப்படிலாம் ஹாப்பி ஆகிக்கிட்டு ப்ளீஸ் கைஸ், இவ்வளோலாம் போய் பார்த்து அவரை சப்போர்ட் பண்ணிவிட்டு கடைசி எலெக்ஷனில் மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன்னா அவங்கள நம்ம தளபதியை கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு விஷயம் மட்டும் செய்யலையா, நிறைய விஷயம் செஞ்சிகிட்ருக்காரு. ஸோ இவங்களுக்கெல்லாம்
எந்த இடத்துல கை வச்சா எந்த இடத்துல வலிக்குன்றதெல்லாம் தெரியல. ஆனால் இவங்களை கஷ்டப்படுத்த நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஓட் போடுறது தான். ஸோ மக்களே, ஒன்றே ஒன்று சொல்லிக்க தான் விரும்புகிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ் ஓத அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க விரும்புறது ஒன்று தான். உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு. 23 எல்லாம் யோசித்து நிதானமாக ஒரு மாற்றம் கிடைக்கணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு வழியை கொடுத்தா இவ்வளோ நாள் அண்ணன் மேலே பரப்பப்பட்ட வதந்தி, அவர் பட்ட கஷ்டம், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரியல அவரை பார்க்கணுன்னு போகிற கூட்டமாக, அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிற கூட்டமானு தெரியல. ஆனால் அவருக்கு பார்க்க போய் நாங்கள் இருக்கோம் அண்ணன் அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷ அவரோட பீக்கில் இருந்து வெளியாகி வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. உங்களை நம்பி வராரு, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யணும், ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பார்ப்போம் என்னதான் நடக்குது. ஆனால் நான் சொல்கிறேன்னு தேய்ச்சிட்டாருன்னு மட்டும் வைங்களேன், அப்போ இருக்குடா அவங்க எல்லாருக்கும். அப்போ இருக்கு. எனக்கு எதுவும் பேச முடியல. ஏன்னா ஒரு வாட்டி எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேது. இந்த விஷயத்தை யோசித்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளும் மாறி 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 இந்த இது அந்த இதுன்னு ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா எப்போவுமே தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லாம் ஸ்பாய்லர் பண்ணுவீங்க, படம் வெளியாகாத மினிக்கு இப்படி பண்ணுறீங்களேடான்ட்டுன்னு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கைஸ், ஒருத்தவங்களோட உழைப்பில் விளையாடாதீங்க. அவங்க அவ்வளோ விஷயம் போட்டு உழைப்பு பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த டீமை நினைக்கக்குள்ள, ஜனநாயகன் அந்த ஹோல் குரூ, அந்த ஹோல் டீமை நினைக்கக்குள்ள ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக பேசுனாங்க, அவங்களோட ஒர்க்கை பற்றி ஷேர் பண்ணாங்க, அதெல்லாம் நான் இங்கே பார்த்தேன் ஆடியோ லான்ச்சில். ஆனால் சிம்பிளாக இப்படின்றதுக்குள்ளே அவங்களோட உழைப்பு எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போடுறீங்க. பார்ப்போம். நியாயம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. தர்மம் என்றைக்கும் வெல்லும். பாய். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.